வணக்கம் மாணவர்களே, இது உங்கள் டிஎன் ஸ்டடி கைட். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலம் என்றால் அது மாணவர்கள் பருவம்தான். இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகள் தான் நாளை உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். பல மாணவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், நான் தினமும் படிக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு நல்ல மார்க் வரவில்லை என்று. இதற்கான காரணம் அதிக நேரம் படிக்காதது இல்லை, சரியான முறையில் நாம் படிக்காததுதான். இன்று இந்த வீடியோவில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் பின்பற்றும் முக்கியமான 5 பழக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். மாணவர்கள், முதல் பழக்கம் சரியான ஸ்டடி பிளான் வைத்திருப்பது. ஓகே, முதல் பழக்கம் சரியான ஸ்டடி பிளான் வைத்திருப்பது. வெற்றி பெறும் மாணவர்கள் புத்தகத்தை திறப்பதற்கு முன்பே என்ன படிக்க வேண்டும், எப்போது படிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுவார்கள். சரி, ஒரு நாளுக்கு 10 மணி நேரம் படிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட தினமும் 2 அல்லது 3 மணி நேரம் முழு கவனத்துடன் படிப்பது மிகவும் சிறந்த படிப்பாகும். இரண்டாவது பழக்கம் பார்க்கலாம், புரிந்து படிப்பது. ஓகே, மனப்பாடம் செய்த விஷயங்கள் சில நாட்களில் மறந்து போகும். ஆனால் ஒரு பாடத்தின் கான்செப்டை புரிந்து படித்தால் அது எப்போதும் நம் நினைவில் இருக்கும். எப்படி என்று கேளுங்கள், ஏன் என்று சிந்தியுங்கள். அப்போதுதான் உண்மையான கற்றல் தொடங்கும். ஓகே, மூன்றாவது பழக்கம் பார்த்தமாகும் தினசரி ரிவிஷன் செய்வது. நீங்கள் இன்று படித்ததை இன்று இரவு 10 நிமிடம் திரும்பி பாருங்கள். ஓகே, இன்று நாம் படித்ததை திரும்ப ரிவிஷன் செய்வது. ஓகே, ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் பாருங்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு நாம் மீண்டும் ரிவிஷன் செய்வது. இந்த ஒரு பழக்கம் நமது நினைவாற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோமாக்க நான்காவது பழக்கம் மொபைலை கட்டுப்படுத்துவது. எஸ், மொபைல் ஒரு நல்ல கருவி, ஆனால் அது நம்ம நேரத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு தடையாக மாறிவிடும். ஓகே, படிக்கும் நேரத்தில் மொபைலை தூரத்தில் வைத்துவிட்டு நமது கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஓகே, படிக்கும் நேரத்தில் நம்ம மொபைலை டச் பண்ணக்கூடாது. ஸோ நாலாவது மொபைலில் அவாய்ட் பண்ண வேண்டும். ஐந்தாவது பழக்கம் வாங்க பார்க்கலாம், உங்களை நீங்களே நம்புவது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப், நாட் ஃபார் ஸ்டடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவர்கள் உங்களை நம்புவதற்கு முன்பு நாம் நம்மளை நம்ப வேண்டும். ஒரு டெஸ்டில் குறைந்த மார்க் வந்தாலும் பரவாயில்லை, அது தோல்வி இல்லை, ஆனால் அது உங்களை மேம்படுத்தும் ஒரு வாய்ப்பு. நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, சிறிய சிறிய முயற்சி தான் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு உருவாக்கும். இன்று 1 மணி நேரம் கவனமாக படிக்கும் மாணவன் நாளை 1000 மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பான். உங்கள் கனவு பெரிதாக இருந்தால் உங்கள் முயற்சியும் அதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் மாணவர்களுக்கான ஸ்டடி டிப்ஸ், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்கு டிஎன் ஸ்டடி கைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மாணவர்களே. ஓகே, இது முக்கியமான உங்களுக்கான ஒரு ஸ்டடி டிப்ஸ். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட். தேங்க்யூ மாணவர்களே.